ஹாய்! சண்டே கறி எதுவும் வாங்காதனால ஈவினிங் கருவாடு இருந்தது. நெத்தலி கருவாடு அது செய்யலான்னு நெத்தலி கருவாடில் நல்லா ஹாட் வாட்டர் ஊற்றி வச்சுட்டேன் கொஞ்ச நேரம். அப்புறம் அதில் வெங்காயம், அப்புறம் தக்காளி, கொஞ்சமாக பூண்டும் நறுக்கி வச்சுட்டேன். அதில் வெஜிடபிள்ஸ் எதுவும் போட இல்லாதனால கார்டனில் நின்று வழுதனங்காய் 2 கட் பண்ணி சின்னதாக கட் பண்ணி அதில் போட்டுட்டேன். இன்றைக்கி மண் சட்டியில் செய்யலான்னு மண் சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய், கடுகு, அப்புறம் அந்த பூண்டு எல்லாத்தையும் நறுக்கி வச்சுருந்த பூண்டையும் போட்டுட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் கோல்டன் கலரில் வந்த பிறகு தக்காளி போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் இங்கே எடுத்து வச்சுருந்த அந்த வழுதன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக சால்ட்டு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கொஞ்சமாக மல்லித்தூள் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுருந்தேன். நல்லா கொதித்து வரும்போது எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் நெத்தலி மீனை போட்டுட்டேன். நெத்தலி மீன் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு கொஞ்சம் மட்டும் புளி தண்ணி மட்டும் ஆட் பண்ணேன். நல்லா வற்றி வரும்போது நம்மளோட கருவாடு குழம்பு ரெடி.